கூடிய ராகு திசை வியாழ புத்தி. அதாவது இது ஒரு ஜாதகத்தினுடைய பலாபலன். ஒருவருக்கு ராகு திசை நடக்கும்போது ராகு திசையில் குரு புத்தியினுடைய பலாபலன். கூடிய ராகு திசை வியாழ புத்திய குணமுள்ள மாதமது 28 நாடிய நாளாதமும் மூவட்டு ஆகும். நலமில்லா ரசரால் நன்மையும் உண்டு. சித்தனின் வாக்கி புழுப்பாணினர்களால் தெளிவாக கூறுகிறேன். தேடிய தெளிவையரும் சோபனமும் ஏகும். தெகிட்டார புத்திரன் தென்புடனே வாழ்வான். பாடிய பாக்கியமும் பவசுகளும் உண்டு. பலன் தரும் பூமி முதல் நல்ல யோகந்தானே. புலிப்பாணியினுடைய பாடலுக்கு நல்ல ஒரு அர்த்தமான தமிழ் கீழே பொருள் கொடுத்துருக்காங்க. ராகு திசையில் குரு புத்தியில் ஆட்சி காலம் 2 வருடம் 4 மாதம் 24 நாட்கள் ஆகும். இந்த 2 வருஷம் 4 மாதம் 24 நாட்கள் நடக்கக்கூடிய ராகு திசையில் குரு புத்தி என்ன நல்லது செய்வார்? இக்காலத்தில் நாடாளுமன்னரின் ஆதரவால் சிறப்பாக வாழ்வார். அந்த ஏரியாவினுடைய முக்கிய பிரமுகர், ஒரு கவுன்சிலராக இருக்கட்டும், இல்லை பெரிய தொழிலதிபராக இருக்கட்டும், அவர் மூலியமாக நல்ல ஒரு இடம் வாங்கக்கூடிய யோகங்கள் கிடைக்கும். அவங்கவுங்க ஜாதகத்தினுடைய தக்கப்பாறு மேல்நிலைகள் பார்த்துக்கிறணும். நல்ல ஒரு பெண்களால் சோபனம் கல்யாண வைபோகம் நடக்கும். கல்யாணம் நடக்கலைன்னா கல்யாணம் நடத்தி கொடுப்பார். என்னதான் ராகுதிசை நடக்குது அப்படின்னு பயப்பட வேணாம். ராகுதிசையில் குரு புத்தியினுடைய பலாபலன் சிறப்பாக இருக்கும். புத்திர பேர் ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு ராகு திசையில் குரு புத்தி நடக்கும்போது புத்திரை பேர் ஏற்படும். அதன் காரணமாக நல்ல ஒரு தெம்பாக இருக்கலாம். ஏன்னா அந்த குழந்தை பிறந்து அந்த ராகு திசை குரு புத்தியில் குழந்தை பிறந்துச்சுன்னா நல்ல ஒரு வளர்ச்சி அடையும். அதனால் தகப்பனுக்கு பிரமாதமான ஒரு வாழ்க்கை பயணம், தாய்க்கும் நல்லாயிருக்கும். புதுவிதமான தெம்புடன் மகிழ்ச்சிகரமாக வாழ்வார்கள். மேலும் பலவிதமான பாக்கியங்கள், நல்ல மகசூல் ஏற்படும். அந்த பழைய காலமும் வயக்காடு பூமி நிலம் வச்சுருக்கிறவங்க நல்ல ஒரு வயல் நடக்கும். வாகனங்கள் நிறையா வச்சுருக்கிறவங்க 2 சக்கர வாகனம் வச்சுருந்தா 4 சக்கர வாகனம் வாங்குவாங்க. 4 சக்கர வாகனம் வச்சுருந்தா இன்னும் 2 கார் எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க. இன்னொரு 2-3 கார் வச்சுருந்தவங்க லாரியே வாங்கலாம், இல்லை வேன், நல்ல ஒரு வேன் வாங்கலாம். அந்த மாதிரி வாகன அதிபதிகள் நடத்தலாம், இல்லை ட்ராவல்ஸ் வச்சு தொழில் நடத்தலாம். இந்த மாதிரி யோகங்களை ராகு திசை குரு புத்தியினுடைய பலாபலன் அப்படி சிறப்பாக அள்ளி கொடுக்கும். இடம் விட்டு இடம் வாங்குவதற்கு வேண்டிய யோகங்கள். ஏன்னா அந்த ராகு திசை குரு புத்தியில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ராசியிலேருந்து செவ்வாய் 3, 6, 11 கோச்சாரப்படி வரும்போது செவ்வாய் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடங்களில் கோச்சாரப்படி இப்போ பங்குனி மாதம் வருவார். இந்த மாதம் பங்குனி 18ஆம் தேதி செவ்வாய் பங்குனி மாதம் மீனராசிக்கு வருவார். அந்த மாதிரி கோச்சாரப்படி பலன் நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும்.